3 வகையான கிளாஸ் இருக்கு. அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோயர் கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிளாஸ 3 வகையா கவர்மெண்ட்டே பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்பர் கிளாஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா, கவர்மெண்ட்டுக்கு ஆரம்பத்துல இருந்தே விசுவாசமா இருந்தவங்க. கவர்மெண்ட் மீன்ஸ் கிம் குடும்பத்துக்கு ஆரம்பத்துல இருந்தே விசுவாசமா இருந்தவங்க. இந்த ஜப்பான் எதிர்ப்பு போராட்ட காலகட்டத்துல எல்லாம் கிம் இல் சங்கு கூட யாரெல்லாம் தொடர்புல இருந்தாங்களோ, யாரெல்லாம் நெருங்கிய உறவுல இருந்தாங்களோ, இவங்கெல்லாம் ஹையர் கிளாஸ் பீப்புள். இவங்களுக்கெல்லாம் ரேஷன் கிடைக்கும், அரசாங்கத்துல முன்னுரிமை கிடைக்கும், எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும். இவங்க ஹையர் கிளாஸ். 2வது செகண்ட் கிளாஸ், அதாவது மிடில் கிளாஸ். இவங்க யாரு அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்தே எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாதவங்க. அந்நியர்களுக்கும் சரி, நமக்கும் சரி எந்த ஒரு வகையிலையும் சாதகமா இல்லாம அவங்க வேலையை மட்டும் அவங்க பார்த்துட்டு இருந்தவங்க. இவங்க செகண்ட் கிளாஸ் பீப்புள், அதாவது மிடில் கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 3வது தேர்ட் கிளாஸ் பீப்புள், லோவர் கிளாஸ் பீப்புள். இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கமே ஒரு முத்திரை குத்தி இவங்கள ஒதுக்கி வச்சிருங்க. அதாவது அரசாங்கம் போடக்கூடிய சட்டதிட்டங்களை ஃபாலோ பண்ணாம இருந்தவங்க. இவங்கெல்லாம் கேபிட்டல் சிட்டிக்கு வெளியே இருப்பாங்கங்க. ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு விவசாய வேலையோ அல்லது மைன்ஸ்ல மினரல்ஸ் இருக்கக்கூடிய வேலையோ, சுரங்கத்துல மினரல்ஸ் இருக்கக்கூடிய வேலையோ பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க ரொம்ப ரொம்ப தரக்குறைவான முறையில அந்த நாட்டு மக்களால நடத்தப்படுவாங்கங்க. இவங்களுக்கு ரேஷன் கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எதுவுமே இவங்களுக்கு அப்ளை ஆகாது. ரொம்ப ரொம்ப ஒடுக்கப்பட்ட ஒரு மக்களா இந்த மக்கள் இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு காரணம் தான், அந்த அரசாங்கத்தை எதிர்த்து பேசியிருப்பாங்க. அந்த அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டியிருப்பாங்க. அல்லது அந்த கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்ட் ஏதாவது ஒண்ணு செஞ்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரே காரணத்தினால அந்த மக்களை அடக்கி ஒடுக்கி வச்சிருக்காங்கங்க. இதுதான் அந்த லோவர் கிளாஸ் பீப்புளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டரி.